தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் வில்லிவாக்கத்துறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆதவ் அர்ஜுனா குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்பார் அப்படிங்கிறத நாங்க ஏற்கனவே சொன்னோம். எங்க தலைவர் அவர்கள் வந்து குளத்தூருக்கு போகும்போதே அவங்க தடுத்தாங்க. அப்பவே உறுதியாயிடுச்சு ஸ்டாலினுடைய தோல்வி. இனி வாரிசு அடிப்படையில் தமிழ்நாட்டில் யாரும் அரசியலுக்கு வர முடியாது. வாரிசு அடிப்படையில் யாரும் ஜெயிக்க முடியாது. இது என்ன மன்னராட்சி காலமா? இந்த மன்னராட்சி காலம் ஒழிக்கப்படணும்னு பேசுறாரு. அப்போ வாரிசு அடிப்படையில் யாரும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்பதை தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படின்னா காங்கிரஸ் யாரு? நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இடையில சோனியா காந்தி என்று ஒட்டுமொத்தமான வாரிசு அரசியலுடைய துவக்கமே இந்தியாவில் காங்கிரஸ் தான். இங்க திமுகவை வாரிசு அரசியல் சொன்ன ஆதவ் அர்ஜுனாவோ, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோ, இல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர்களோ, இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாளைக்கு வரக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ காங்கிரஸை பார்த்து வாரிசு அரசியல் பேசுவாங்களா? காங்கிரஸ் கூட்டணியில வச்சுக்கிட்டு திமுகவை நோக்கி வாரிசு அரசியல் பேசுவதற்கான உரிமையோ தகுதியோ வருமாங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது.